மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல முருகன்னு பரம்பரையா பால் வியாபாரம் பண்ற குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த முருகனை அந்த கிராமத்துல தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நல்ல முறையில பால் வியாபாரம் பண்ணுவான். அவனுடைய பசுக்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அந்த பால் கரெக்டான டைமுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சரியான முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. ஹலோ எவ்ரிவன், நான் வசந்தம் தமிழ். இன்னைக்கு முக்கியமான கதை ஒன்று சொல்ல வந்திருக்கேன். இந்த முருகனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஒரு வழக்கம் இருக்கு. அது என்ன வழக்கம்னா, மலை உச்சியில ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதுக்கு 2 மலை தாண்டி போகணும். அதுக்கு ரோடு வசதிலாம் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல அபிஷேகத்துக்கு தினந்தோறும் பால் குடிக்கிறது இவங்களுடைய வழக்கம். இவன் மட்டும் இல்லை, இவங்க தாத்தா முத்தாத்தாலேருந்து அந்த சிவன் கோயிலுக்கு பால் கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனும் ரெகுலரா பால் கொடுத்துட்டு வர்றது இவனுடைய வழக்கமா இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு நாள் பிரதோஷம். பிரதோஷத்துக்கு முக்கியமா பால் தேவைப்படுது. இவன் என்ன பண்றான், பாலை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறான். அந்த கோயில் பாதை எப்படின்னா, முதல்ல மெயின் ரோடை சுற்றி அந்த மெயின் ரோடு 2 பக்கமும் மரங்கள் இருக்கும். அங்கே வீடுகள்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு மண் ரோடு. அந்த 2 மண் ரோடை தாண்டின பிறகு அதுக்கப்புறம் தான் உச்சியில் கோயில் இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், பால் கொடுக்கறதுக்காக கிளம்புறான். பால் எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு நேராக சைக்கிளை எடுத்துட்டு பாலை பின்னாடி கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். அங்க போன பிறகு அங்க உள்ள சிவாச்சாரியார், கோயிலில் இருக்கிற சிவாச்சாரியார் இவனுக்காக காத்துட்டு இருக்காரு. பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு. உடனே இவனும் சரியான நேரத்துல அங்க போய் பாலை கொடுத்துட்றான். சிவாச்சாரியர் எதை கேட்டு, முருகா இப்பதான் வரியா? உனக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன். ஐயா கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டெல்லாம் இல்லை, கரெக்டான டைமுக்கு தான் கொண்டு வந்திருக்க, சீக்கிரம் அந்த பாலை வை அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் அந்த அபிஷேக ஜாமானோட பக்கத்துல அவன் எடுத்து வந்த பாலை அந்த ஏனத்துல ஊற்றி வைக்கிறான். உடனே சிவாச்சாரியர் சொல்றாரு, நீ இருந்து அபிஷேகம் பார்த்துட்டு போ முருகா, பிரசாதம்லாம் கொடுக்கணும், எனக்கும் துணைக்கு ஆள் இல்லை, நான் ஒருத்தனை பண்றது எப்படி? இந்த அபிஷேக ஜாமெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்து எனக்கு ஒத்தாசையா இருந்துட்டு பூஜை முடிஞ்சோடனே போ முருகா அப்படின்னு சொல்லி அந்த சிவாச்சாரியார் சொல்றாரு. அதுக்கு முருகன், ஐயா என்ன எப்படி சொல்லிட்டீங்க, அங்கே பசுலாம் அங்கே கிடக்கு, நான் வைக்கலாம் வைக்கணும், அதுக்கு தண்ணி வைக்கணும், எல்லாமே செய்யணும், எப்படி நான் விட்டுட்டு வர்றது? வேலை கையா, அதெல்லாம் ஈசன் பார்த்துக்குவாயா, நீங்க இரு, எனக்கு துணையாரு, யாரும் இல்லை பாரு, எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, அபிஷேகம் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டோன்னா முருகனும் அங்கே போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அபிஷேக சாமான் எல்லாத்துக்கும் அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அபிஷேகம் நடந்து முடியுது. பால்லாம் ஊற்றி அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், விபூதி எல்லா அபிஷேகமும் முடிஞ்சிடுது. முடிஞ்சு பூஜையும் முடிஞ்சிடுது. பூஜையும் முடிஞ்சோடனே பார்த்து எடுத்துக்கிட்ட மணி 6, 6:30, 7 மணி ஆயிடுச்சு. அதாவது இருட்டுற நேரம் வந்துடுச்சு. உடனே சிவாச்சாரிய பிரசாதத்தை கொடுத்துட்டு, சரி முருகா நீ ரொம்ப துணையா இருந்த, சரி கிளம்புறியா அப்படின்னு. அதுக்கு முருகன், சரிங்க சார், சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பிட்டு அந்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எம்டி கேனை எடுத்து பின்னாடி கட்டிக்கிட்டு சைக்கிளை ஒட்டி வந்துட்டு இருக்கான். 2 மலை தாண்டிட்டு 3வது மலை இறங்கி சிமெண்ட் ரோட்டுக்கு, அந்த தார் ரோட்டுக்கு வர்றப்ப வேகமாக வந்துட்டு இருக்கான். சைக்கிளில் வந்துட்டு இருக்கப்ப கொஞ்சம் தூரத்தில் ஒரு அம்மா ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க நல்ல சகப்பு கலர் சாரி கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் நல்ல 1 ரூபா அளவுக்கு பொட்டு வச்சுக்கிட்டு கொண்டை போட்டிருக்காங்க. பார்க்க ஒரு லட்சணமாக ஒரு
எப்படி சொல்றது, ஒரு தெய்வ கடாட்சம் லட்சணமா நிக்கிறாங்க அங்க. நின்றுக்கிட்டே இருக்கிறப்ப முருகன் அதை தாண்டி சைக்கிள் விட்டு போறான். உடனே அந்த அம்மா கூப்பிடுறாங்க, ஏ முருகா நில்லு அப்படின்னு. அவன் யோசிக்கிறான், என்னது நம்ம யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, அவங்க யாரும் தெரியாது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் போறான். முருகா ஒன்னதான் நில்லு அப்படின்னு அவன் உடனே திரும்பி பார்க்கறான். அந்த அம்மா அவனையே பார்க்கறாங்க. ஓ, அந்த அம்மா தான் கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சைக்கிளை வளைச்சிக்கிட்டு அந்த அம்மாட்ட போய், சொல்லுங்கம்மா, நீங்க தான் கூப்பிட்டீங்களா? ஆமா முருகா, உன்னதான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட திரும்பி பார்க்காம போறேன். இல்ல, நீங்க கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, எங்க பூஜைலாம் முடிஞ்சுதா? சிவனுக்கு பால்லாம் கொடுத்துட்டியா? இவனுக்கு உடனே தூக்கி வாரி போடுது. நம்ம சிவனுக்கு பால் கொடுக்குறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் மைண்ட்ல ஓடுது. முடிஞ்சிச்சுங்க, அதெல்லாம் கொடுத்துட்டேன், பூஜைலாம் முடிஞ்சுது. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குதாச்சும் சாப்பிட்டா கூட அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு நான் என்னக்கிட்டயா, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், பிரசாதமும் தீர்ந்துருச்சு, எதுவும் சாப்பிட இல்லையம்மா அப்படின்னு சொல்றான். சாப்பிட இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் சொல்றேன், சாப்பிட இல்லைங்கிற. ஒன்று வேணா செய்யறேம்மா, நீங்க என் கூட வாங்க, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் என் ஊர் இருக்கு, என் வீட்டுல கூழ் இருக்கு, குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். சரி, கூழ் தானே, எனக்கு பிடிக்கும், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு கேனை தூக்கி அந்த அம்மா கையில வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறான். வேகமா போனோன்னு அந்த வீட்டு வாசல்கிட்ட போனோன்னு, அவன் வீட்டுல எப்போதும் ஒரு நாய் வச்சிருப்பான், பைரவன்னு பேரு. அந்த நாய் தான் அந்த பசுக்கள், அவன் இல்லாதப்ப அந்த பசுக்களை பாதுகாக்கிறது, அந்த வீட்டை பாதுகாக்கிறது. யாராச்சும் புது ஆள் போனாலும் சரி, அந்த கிராமத்து ஆள் போனாலும் சரி, யாரையும் விடாது, கொலன்னு குலைச்சி விரட்டி அடிச்சு விட்டுரும். புதுசா ஏதாச்சும் ஒரு மிருகங்கள் வந்தாலும் சரி, கடிச்சு துப்பி அமுச்சு விட்டுரும். அவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான அந்த நாய். அதனாலேயே முருகன் வீட்டுக்கு அவன் இல்லாதப்ப யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நாய் அன்னைக்குன்னு பார்த்து இந்த அம்மா வரதை பார்த்து குலைக்கவே இல்லை. வாழை ஆட்டிக்கிட்டு அப்படியே அவங்கள்ட்ட ரொம்ப நாள் தெரிஞ்சு பழகின மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டு அவங்க சுற்றி குழந்தை மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கு. இவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது இப்படி சுற்றி ஆட்டிக்கிட்டே இருக்கு, என்ன இது எல்லாமே குலைக்கும் வாழாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுறான். திரும்ப உள்ள கூப்பிட்டு, அம்மா கொஞ்ச நேரம் இங்கேயே திண்ணையிலே உட்காருமா, நான் அந்த கூழ் ரெடி பண்ணிட்டு உள்ள கூப்பிட்றேன் அப்படின்னு. சரி முருகா, நான் அங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்ச பிறகு உள்ள போயிட்டு தடுக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கூழ் படையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சட்டியை எடுத்து வச்சுட்டு, அம்மா உள்ள வாம்மா, இந்த மாதிரி தடுக்கில் உட்காரு அப்படின்னா அந்த அம்மா உட்காருது. உட்காந்தோடனே ஒரு சட்டியை எடுத்து கொடுத்து சட்டியில கூழை ஊற்றுறான். ஊற்றிட்டு, இருமா நான் தயிர் ஊற்றுறேன் அப்படின்னு தயிரை ஊற்றுறான். இருமா வெண்ணெய் கொஞ்சம் போடுறேன் அப்படின்னு வெண்ணையும் போடுறான். ரெண்டுத்தையும் கலக்கி கொடுத்துட்டு குடிமானோன்னா குடிக்குது அந்த அம்மா. நல்லா வயிறார குடிக்குது. கூழ் நல்லா குடிச்சோடனே இன்னும் கொஞ்சம் ஊத்துன்னு குடிச்சிட்டே இருக்கு. அந்த முருகனுக்கு பார்த்தா எல்லா கூழும் இந்த அம்மாவே குடிச்சிருக்கூடாது, நமக்கு இருக்காது. சரி, ஓகே, விருந்தாளிக்கு தான் முதல்ல கொடுக்கணும், என்ன பண்றது, அந்த அம்மா வேற பசிக்குதுன்னு கேட்டுருச்சு, சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா கூழையும் எடுத்து கொடுத்துறான். அந்த அம்மாவும் நல்லா நிம்மதியாக குடிச்சிடுச்சு. சரி, குடிச்சு முடிச்சோடனே அந்த அம்மா கேட்குது, முருகா நீ குடிக்கலையா அப்படின்னு. நீங்க குடிச்ச பிறகு நான் குடிச்சிக்கிறேன், ஓ பானையில போய் எடுத்துருவா, நீ கூழ் குடிக்கணும்ல போ அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறான். எடுத்துருவான்னு சொல்லுது அந்த அம்மா. உடனே கூழ் பானையை கொண்டு போய் சும்மா பார்க்குறான், அதில் கூழ் இருக்குது. என்னடா அது, எல்லா கூழையும் நம்ம ஊற்றிட்டோம், எம்டியால இருந்தது, காலியாக இருந்த பானையில் எப்படி கூழ் வந்தது? சரி, ஓகே, இதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழையும் அந்த முருகன் எடுத்து நல்லா ஊற்றி குடிச்சிடறான். அது வரைக்கும் அந்த அம்மா திண்ணையில உட்காந்துருக்கு. திண்ணையில் உட்காந்துருந்த அம்மா என்ன பண்ணுது, அப்படியே பசுமாடுகள்லாம் போய் பார்க்குது. அந்த பசுமாடுகள்லாம் ஒரே சந்தோஷம் அந்த அம்மாவை பார்த்துட்டு. அந்த நாய் வேற பின்னாடி குழந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, படுத்த படுக்கையாவே கிடக்கு. இந்த அம்மா பார்த்துட்டு அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே முருகன் கூழெல்லாம் குடிச்சுக்கிட்டு கொல்லைப்பக்கம் வந்து பார்க்குறான். என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, இங்கே வந்து நிற்கிறீங்க? ஆமாம் முருகா, பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கண்ணுக்குட்டிங்க என்னாச்சு, ஏன் படுத்தே கிடக்கு?
தெரியலம்மா, ஒரு வாரமா இப்படியே தான் கிடக்கு. பாலும் குடிக்க மாட்டேங்குது, தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது. செத்து போயிடுன்னு பார்த்தா சாகவும் மாட்டேங்குது, புழைச்சிக்கும் பார்த்தா புழைச்சிக்கும் மாட்டேங்குது. இக்கட்டாலும் சொல்லிட்டு இந்த உயிர் கஷ்டப்படுத்தாமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த அம்மா பண்ணது என்ன சொன்னிச்சு, உடனே வேகமாக போச்சு. வேகமாக போய் கொல்லை கடைசியில் ஒரு வேப்ப மரம் வந்துச்சு. அந்த வேப்ப மரத்துலேருந்து 4 வேப்ப கொழுந்தை உடச்சி வச்சுட்டு வந்து கையில் நல்லா தேய்ச்சி உருண்டையாக்கி அது நாக்கில் பிடிச்சிச்சு. அந்த கண்ணுக்குட்டியோட வாயை திறந்து உள்ளே போட்டுச்சு. அதை அந்த வேப்பங்குழுந்த சாப்பிட்ட அந்த மாடு, அந்த கண்ணுக்குட்டி 5 நிமிஷத்துல ஏஞ்சி நிற்க ஆரம்பிச்சிச்சு. உடனே உனக்கு ஆச்சரியம், என்னம்மா அது 5 நிமிஷத்துல ஏஞ்சி நிற்கிது, என்னம்மா மருந்து கொடுத்த? ஆமா, நீ கேட்ட கொடுத்துட்டேன். அது துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அம்மா நாய்க்குட்டி எப்படி வந்து வாழை குழச்சிக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு குழந்தை மாதிரி சுற்றுதோ அது கூட இந்த கண்ணுக்குட்டி சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது யார் இந்த அம்மாவா இருக்கும்? இந்த அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி செய்யுது, பயணம் பண்ணான்னா குழக்கில கண்ணுக்குட்டி மாடெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன செய்யுது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சரி வாமா, நான் உன்னை கொண்டு போய் நீ இருந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் பின்னாடி அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு முருகன் அழைச்சிட்டு போயிட்டு எங்கே அந்த அம்மா நினைச்சோ அங்கேயே கொண்டு போய் விடுறான். இறங்கிட்டு கையை விட்டோன்னே அந்த அம்மா, ஏன் முருகா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு, வந்து ஒரு வாய் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. அதுக்கு முருகன், இருக்கட்டும்மா, நான் கூடு குடிச்சேன்ல, நீ வந்து தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த முருகனும் அந்த அம்மா பின்னாடியே போகிறான், சைக்கிளை தள்ளிக்கிட்டே போகிறான். போகிறோம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அதுக்கப்புறம் சைக்கிள் தள்ளிட்டு போக முடியல, சும்மா நடந்து போகிற மாதிரி தூரம் தான் இருக்குது, நடந்து போகிற வழி தான் இருக்குது. ஆனால் சைக்கிள் அங்கே ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு திரும்ப அந்த சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு வரேன், சரி வா நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பின்னாடியே போகிறான். கொஞ்சம் தூரம் போனோன்னே பழைய மாரியம்மன் கோயில், பழைய பாழடைஞ்ச கோயில் ஒன்று இருக்கு. என்னம்மா எங்கள் வீடு இருக்குன்னு சொன்னேன், எங்கள் கோயில் இருக்கு, இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு. இதுதான் என் வீடு, இதுதான் உன் வீடா? என்னம்மா சொல்ற, என்ன நல்லா ஒத்து பாரு. தெரியலையம்மா, இரு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள சன்னதிக்குள்ள போகும்போது அந்த அம்மா அப்படியே மறைஞ்சிடும். உடனே அங்கேருந்து ஒரு குரல் கேட்கும், முருகா நான் ரொம்ப பசியா இருந்தேன் முருகா, எனக்கு பசியை போக்குறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் உன்னை பார்த்தேன், சரி உன் கையில பசியாரலாமேன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு வந்தேன், என்ன இனிமே பட்டினி போடாம பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. ஐயோ அம்மா, நீ மாரியாயின்னு எனக்கு தெரியாதம்மா, நீ தெய்வமே என் வீட்டுக்கு வந்திருக்க, நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், உனக்கு கூழ் கொடுத்துருக்கேன், என் கண்ணுக்குட்டியெல்லாம் சந்தோஷமா இருந்ததை பார்த்து நான் அப்பயே புரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியலம்மா, இப்பயாச்சும் எனக்கு தெரியப்படுத்தினியே அம்மா தாயே, நீ இந்த வாக்கு நான் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறேம்மா, உனக்கு இனிமே பசி பட்டினியே இருக்காதம்மா, உன்னை சந்தோஷமா நான் பார்த்துக்க வைப்போம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறான். வேகமாக போகிறான். போயிட்டு ஊருக்குள்ள போயிட்டு உடனே அந்த பஞ்சாயத்து தலைவர் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி நான் வந்தேன், ஒரு அம்மா என் கூட வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நான் கொண்டு போய் விட்டேன், அங்கே போய் கோயிலுக்குள்ளே மறைஞ்சிட்டாங்க, பார்த்தா அது மாரியாயி அந்த கோயில் வந்து ரொம்ப நாளாக பூஜை பண்ணாமல் கிடக்கு, அதையும் அந்த அம்மா ரெகுலராக அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடுச்சு, சீக்கிரம் வாங்க ஐயா எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பண்ணையார் எல்லா மக்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஊர் மக்களும் சேர்ந்து கோயிலை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோயில். அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு பெரிய பழைய கிழவி ஒன்று சொல்லுது, இது ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியாயி தாயி, இந்த தாயி ரொம்ப சக்தி வாய்ந்தவ, எங்கள் தாத்தா பாட்டிலாம் இங்கே தான் கும்பிட்டுருக்காங்க, ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கும்பிடாம விட்டுட்டாங்க, அதுதான் ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஊர் கூடி பஞ்சாயத்தில் தீர்மானம் போடுறாங்க, அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி கொண்டாடுன்னு சொல்லிட்டு செஞ்சோடனே அதே மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணி ஆடி திருவிழாலாம் பண்ணி
எல்லா பூஜைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. தினந்தோறும் அந்த கோயிலுக்கு பூஜை நடக்குது. இந்த வேலைகள் செய்யறதால அந்த கிராமம் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கு. அந்த கிராமத்து மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த கிராமத்து மக்களை சேர்ந்த ஆம்பளைங்க எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல செல்வங்கள் நிறைய சேருது. ஆஹ் செல்வங்கள் சேருது. ரொம்ப சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதனால் நிறைய புராதன கோயில்களை மீட்டெடுக்கக்கூடிய புண்ணியத்தில் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும். நான் உங்கள் வசந்தம் தரும். நன்றி, வணக்கம்.